மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றம் இப்போது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய மிரட்டலாக உருவெடுத்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்க இடையான தற்காலிக போர் நிறுத்த காலக்கெடு இன்னும் சில மணி நேரங்களில் முடிவடைய உள்ள நிலையில், ஈரானின் புரட்சிகர காவல்படை வளைகுடா நாடுகளுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானை தாக்க அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் போன்ற எதிரி நாடுகள் தங்களின் அண்டை நாடுகளின் நிலப்பரப்பையோ அல்லது அங்கிருக்கும் இராணுவ வசதிகளையோ பயன்படுத்தினால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் கச்சா எண்ணெய் உற்பத்திக்கு முடிவு கட்டப்படும் என்று ஈரான் பகிரங்கமாக தெரிவித்துள்ளது. ஈரானின் விண்வெளி படை தளபதி மஜித் மௌசாவி எடுத்துள்ள இந்த எச்சரிக்கை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் போன்ற நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. எங்கள் அண்டை நாடுகள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் நிலப்பரப்பு ஈரானிய மக்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டால் நீங்கள் உங்கள் கச்சா எண்ணெய் உற்பத்திக்கு விடைபெற வேண்டியதுதான் என்று அவர் ஆக்ரோஷமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்காவிற்கு இராணுவ ரீதியான ஆதரவு வழங்கும் நாடுகளின் எண்ணெய் கிணறுகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை ஈரான் நேரடியாக குறிவைத்து தாக்கும் என்பது தெளிவாகியுள்ளது. ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே ஆட்டிப்படைக்கும் வல்லமை கொண்ட இந்த மிரட்டல் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை பன்மடங்கு உயர்த்தக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையால் ஈரானின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில், ஈரான் இப்போது தற்கொலைப்படை தாக்குதல் போன்ற ஒரு மிகப்பெரிய அழிவு பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது போல தெரிகிறது. இந்த போர் விரிவடைந்தால் அது வெறும் 2 நாடுகளுக்கு இடையேயான மோதலாக இருக்காது. மாறாக ஒட்டுமொத்த உலக நாடுகளின் எரிசக்தி விநியோகத்தையே முடக்கி போடும் ஒரு மாபெரும் பேரழிவாக மாறும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நள்ளிரவுடன் போர் நிறுத்த காலக்கெடு முடிய உள்ள சூழலில் ஈரானின் இந்த மிரட்டலுக்கு அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கப் போகின்றன என்பதுதான் இப்போது உள்ள மிகப்பெரிய கேள்வி. ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசினாலும், மறுபுறம் ஈரான் தனது அண்டை நாடுகளை மிரட்டுவது நிலைமையை இன்னும் சிக்கலாக்கியுள்ளது. மத்திய கிழக்கில் மீண்டும் குண்டுமழை பொழியுமா அல்லது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுமா என்பதை அடுத்த 24 மணி நேரங்கள் தீர்மானிக்கும்.